மறைந்த இளையராஜா மகள் பவதாரணியின் உடல் சென்னையிலிருந்து தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள இளையராஜா பண்ணை வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், கூடுதல் விவரங்கள். அதாவது தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்தை சேர்ந்தவர் தான் இசையமைப்பாளர் இளையராஜா. இவரது மகள் பவதாரணி புற்றுநோய் தொற்று காரணமாக இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று முந்தைய தினம் மாலை இறந்து விட்டார். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் நேற்று சென்னையில் உள்ள தியாகராயர் உள்ள இளையராஜா அவர்கள் வீட்டில் வைக்கப்பட்டு நேற்று நள்ளிரவு அங்கிருந்து அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு அவரது பவதாரணியின் அவர் உடல் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள இளையராஜா பண்ணை வீட்டு அவருக்கு சொந்தமான அந்த பண்ணை வீட்டிற்கு தற்போது பவதாரணி அவர் உடல் வந்திருக்கிறது. இதற்கு முன்பு இளையராஜாவின் இளைய மகன் கார்த்திக் ராஜா அவர் வந்திருக்கிறார். தற்போது பவதாரணியின் உடல் வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக அவரது மூத்த மகன் யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட அவரது உறவினர்கள் அனைவரும் இளையராஜா அனைவரும் விமானம் மூலம் மதுரையிலிருந்து தேனிக்கு வாகனம் மூலம் வர உள்ளனர். தொடர்ந்து இந்த இளையராஜாவுக்கு சொந்தமான இந்த இடத்திலே அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக அதிகாலை முதலே பார்த்து வருகின்றனர். இளையராஜாவின் தாய் சின்னத்தாய் அம்மாள் மற்றும் அவரது மனைவி ஜீவா ஆகியோர் உடல் இந்த இளையராஜாவின் இந்த பண்ணை வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அந்த இருவர் சமாதிகளுக்கு இடையிலேயே மகள் பவதாரணியின் உடலை அடக்கம் செய்வதற்காக அனைத்து வேலைகளும் நடைபெற்று வருகிறது. தற்போது பவதாரணி அவர்கள் உடல் இந்த பண்ணை வீட்டிற்கு உட்புறமாக எடுத்துச் செல்லப்பட வருகிறது. இங்கு உறவினர்கள் மற்றும் அவரது பண்ணைப்புற கிராம மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து 12:30 மணிக்கு மேல் உடல் அடக்கம் செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். தற்போது இளையராஜா அவர்கள் மதுரை விமான நிலையத்திலிருந்து தேனிக்கு வாகனம் மூலமாக வருவார். வந்த பின்புதான் அடுத்த கட்டமாக அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பவதாரணியின் உடலுக்கு பூத உடலுக்கு செய்யப்பட்டு அவர் பவதாரணியின் தாய் மற்றும் பாட்டி இருவரது சமாதிக்கு நடுவிலேயே பவதாரணியின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. அந்த ஏற்பாடுகளுக்காக இப்ப பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதை பார்த்தோம் என்றால் அந்த லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள அவரது இளையராஜா பண்ணை வீட்டில் 100க்கும் மேற்பட்டோர் உறவினர்கள் கிராமத்து மக்கள் அங்கு குவிந்துள்ளனர். தொடர்ந்து 1 மணிக்கு அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் என அங்குள்ள உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். ஏராளமான அவருடைய உறவினர்களும் அங்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவருடைய நினைவாக உறவினர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன சதீஷ்? நிச்சயமாக இளையராஜாவை பொறுத்தவரை அவர் பூர்வீகமாக இந்த தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்தில் இருந்தவர். அவர் சினிமா பயணத்தை துவங்கியதே தேனி மாவட்டத்தில் இருந்துதான் என்று சொல்ல வேண்டும். அவர் சினிமா துறைக்கு வந்த சில காலகட்டங்களிலே தற்போது இந்த பண்ணை வீட்டை வாங்கியுள்ளார். 7 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த பண்ணை வீட்டிற்கு இளையராஜா அவர்கள் தீபாவளி அன்று நிச்சயமாக வருவது வாடிக்கையாக வைத்துள்ளார். அதாவது தீபாவளிக்கு முந்தைய அமாவாசை மற்றும் பிந்தைய அமாவாசை அவரது தாய் தீபாவளி தினத்தன்றுதான் இறந்து விட்டார் என்று அதனை முன்னிட்டு அந்த நாட்கள் இளையராஜா கண்டிப்பாக இந்த பண்ணை வீட்டிற்கு தியானம் செய்வது, அன்னதானம் விடுவது என்ற உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இந்த பண்ணை வீட்டில் அமர்ந்துதான் அவர் மேற்கொள்வார் என்று இங்கு வரக்கூடிய உறவினர்கள் நமக்கு தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதிக்கு இளையராஜா அவர்கள் மற்றும் அவர் குடும்பத்துடன் ஆண்டுக்கு 2 முறை இந்த பண்ணை வீட்டில் தான் அனைவருமே இளையராஜாவும் சரி, அவரது மகள் பவதாரணி, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா என அனைவரும் அவர்கள் குடும்பத்தோடு ஆண்டுக்கு 1 முறை இந்த பண்ணை வீட்டில் இருப்பது பழக்கமாக ஒன்றது என்று அந்த இருக்கக்கூடிய உறவினர்கள் கூறுகின்றனர். மேலும் இளையராஜா அவர்கள் அவரது நினைவாக பண்ணைப்புறத்திலிருந்து அவரது உறவினர்கள் ஏராளமானவர் தற்போது வந்திருக்கிறார். அவர்கள் இளையராஜா அவர்கள் இன்னும் இந்த பண்ணை வீட்டிற்கு வரவில்லை. அவர் வரைக்காக காத்திருக்கிறார். அடுத்த கட்டமாகத்தான் அந்த இறுதிச் சடங்கு மேற்கொள்ளக்கூடிய அந்த பணிகளை இளையராஜா வந்த பிறகுதான் அந்த பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். சதீஷ், நேற்று அவருடைய பூத உடலானது சென்னையில் வைக்கப்பட்டிருந்த போது ஏராளமான திரைப்பிரபலங்கள், அவருடைய நண்பர்கள், முக்கிய பிரபலங்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்தினார்கள். இப்போ தேனியில அங்கு முக்கிய பிரபலங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு? தற்போது அந்த லோயர் கேம்ப் அந்த இளையராஜா அவர்கள் பண்ணை வீட்டிற்கு முன்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் ரசிகர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வருவதற்காக சாத்தியக்கூறுகள் இருப்பதன் காரணமாக தான் அந்த வீட்டின் முகப்பு பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளனர். திரைத்துறையினர் பார்த்தோம் என்றால் தேனி மாவட்டத்தில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இருக்கிறார். அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இங்கு அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இளையராஜா விமானத்தில் வருவதற்கு முன்பே அங்கிருந்து சென்னையிலிருந்து சில நடிகர்களும் அவருடனே பயணித்து வருவதாகவும் சில தகவல்கள் வருகின்றது. சரியாக ஒரு 11:30 மணிக்கு இளையராஜா அவர்கள் இந்த பண்ணை வீட்டை அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் அவருடன் திரைத்துறையினர், இசை பாடகர்கள்,
உள்ளிட்ட பலர் வந்து இந்த இறுதிச் சடங்கில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. மேலும் தேனி மாவட்டத்தில் பொதுவாக சுற்றுலா, அதாவது திரைப்படத்துறையில் வந்து அதிகமாக ஷூட்டிங் நடக்கப்படுவது இந்த தேனி மாவட்டத்தில் வழக்கம். இங்கு உள்ள படப்பிடிப்புகள் நடக்கும் தளங்களில் இருந்து சில நடிகர்கள் வர இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இதற்கான ஏற்பாடுகளுக்காக வீட்டில் வந்து அந்த தடுப்புகள் என அமைத்து வரிசையாக நின்று அஞ்சலி செலுத்துவதற்கான பணிகளும் தயார் நிலையில் வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.